அதிமுக ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நிரந்தர முதல்வர் சொன்னாங்களா இல்லையா, நாளைய பிரதமர் சொல்றாங்களா இல்லையா, லேடியா டாடியா. அவர் விஜய் அவர்கள் நேற்று வந்தார்கள், அரசு நாம் முதலமைச்சர் என்றால் இதே உங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியிலும் ஆரம்ப காலத்தில் தொண்டர்களுடைய லட்சியம் இருக்குதா இல்லையா? நடிகர் விஜய் அவர்கள் டூப்பாக இருந்து திரைப்படத்தில் நடிச்சு அவர் நடிச்சாரு, அது டூப்ளிகேட் வேஷம் போட்டோம்னா முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் மீசை வைத்தவெல்லாம் பாரதியம் அல்ல சூழ்நிலைகள். அதனால பிஜேபியை எதிர்த்தால் தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்ற திமுகவுடைய கட்டாய நிலை தள்ளப்படுவது காரணத்தால்தான் அண்ணாமலை அவர்கள் ஊழலுக்கு எதிராக இன்னைக்கு தெருவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும் போதுதான் காவல்துறை கைது செய்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் திரட்டி இன்னைக்கு சீமானவர்கள் ஒரு களப்புறல இருக்கிற காரணம்னா ஒரு போராட்டம், நிற்பார் தோற்பார். அவரே சொல்றாரு, நான் பாருங்க என் கூட வந்தா நான் தெரியாத நிற்பேன், எனக்கு தோல்விதான் மிச்சம், என்னைக்காவது நான் வெற்றி பெறுவேன், நான் காரணம் நான் கொள்கையோடு நிற்கிறேன். நிகழ்ச்சியில போறீங்கன்னா அது ஒண்ணு, மக்களை மனமாற நீங்க சந்திக்கணும். அதாவது இந்த எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாரு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் தனக்கென ஒரு தனி பாணியில் உள்ளது உள்ளபடி உரைப்பவர் அவர் திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சீட்டுக்காக ஒருபோதும் அணி மாற மாட்டோம், ஒரு தேர்தல்ல கூட நிக்காதவங்கள முதல்வர்னு நீங்க எழுதுவீங்களா அப்படின்னு தாவேகா தலைவர் விஜயை பற்றி திருமாவளவன் ஒரு தாக்கியிருக்காரு. இதை பற்றி அதாவது பொதுவாக என்னன்னா, கிராமத்துல பழம் சொல்லுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு தான். காக்கைக்கு தன் குஞ்சும் அதுக்கு பொன் குஞ்சு தான் தெரியும். அரசியலில் வருவது எல்லோரும் ஒரு இலக்கை அடைய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த மாநிலத்திலோ அல்லது தேசிய அளவிலோ யார் அதிகமான ஒரு எண்ணிக்கையில் உள்ளார்களோ, பெரும்பான்மையாக ஒரு வெற்றி பெற வேண்டிய நிலைமையில் உள்ளார்களோ அவருடன் கூட்டணி சேர்த்து வெற்றி பெறுவதுதான் எல்லா கட்சியுடைய நிலைப்பாடும். இப்போ உதாரணத்துக்கு 1967க்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிராந்திய கட்சிகள் தான் அங்க ஆட்சியில் இருக்குது. ஆனா தேசிய கட்சிகள் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு பிராந்திய கட்சி கூட கூட்டணி சேர்ந்து அவங்க மேல சபாரி பண்ணி தான் வந்து தேசிய அளவில் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு பல கட்சி கூட கூட்டணி வைத்தாங்க. அப்படி இப்ப சமீப காலமாக தான் அவங்க திமுகவில் ஒரு நெருக்கமா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இருக்கும்போது இப்ப நடிகர் திரைப்படத்துறை நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியோ அவருடைய மனநிலை என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் 2 திராவிட கட்சிகளை வெறுக்கின்றார்கள். ஆகவே இளம் முறையினருக்கு நாம் ஒரு கருத்துக்களை வெளியிட்டு அதில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் நாம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கினால் நாம் எப்படியாவது ஆட்சிக்கு அமர்ந்து விடலாம் என்ற ஒரு மனநிலை விஜயோட உள்ளது. நினைப்பதில் வந்து பாஜகவில் கூட பல தொண்டர்கள் வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை அவர்களே தான் சொல்றாங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நிரந்தர முதல்வர் சொன்னாங்களா இல்லையா, நாளைய பிரதமர் சொல்றாங்களா இல்லையா, லேடியா டாடியா வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மோடியா லேடியா டாடியா மோடியா என்ற ஒரு 3 எழுத்து இதை வந்து ஜெயலலிதா அம்மா தான் அந்த இதை கொண்டது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது முறை ஒரு கருத்துக்களை அவர் சொல்றாரு. சொல்லும் போது அவருடைய கட்சிக்காரங்க அவர் நாளைய முதல்வர் சொல்ல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. வந்து இப்ப இதே விடுதலை சிறுத்தை தலைவர் அவர்களை கூட தொண்டர்கள் வந்து அவருக்கு ஏன் தேசிய அளவுல அமைச்சராக கூட வாய்ப்பு இல்லையா, அவர் ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சராக கூடாது என்பது தொண்டர்கள் கேட்கத்தானே செய்வாங்க. யாரா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் தொண்டர்கள் கேட்க. சாதாரண லெட்டர் போட்டு வச்சிருக்க கட்சிகளே நாளைய முதலமைச்சர்னு சொல்றாங்க. இப்ப நீங்க திமுகன்னு பார்க்கும்போது திமுக பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும், அந்த திமுக கட்சி என்பது ஒரு குடும்பத்துக்காக பாத்தியப்பட்ட கட்சி. கலைஞர், அண்ணாதுரை அவர்கள் யாரையும் அவர் தனக்கு அடுத்த வாரிசாக அவர் நியமிக்கல. கலைஞர்,
அவருடைய மகன் மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய இன்பநிதி ஸ்டாலின், இப்படி பல்வேறு நிதிகளையும் ஒரே கல்ல ரெண்டு மகன் நிதிகள், தமிழ்நாட்டுடைய நிதிகளும் உங்க கையில தான் இருக்குது, ஆட்சி அதிகாரமும் உங்க கையில தான் இருக்குது. ஆகவே அவர்களுக்கு கட்டமைப்பு என்னன்னா யாருன்னா அவங்க அப்பா முதலமைச்சரா இருக்கிறாங்க, அவங்க தாத்தா முதலமைச்சர் இருக்கிறாங்க, 4 பேர் சொல்றதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனா ஒரு நடிகர் ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்துல தான் இன்னைக்கு ஆட்சியா பிடிச்சாரு. ஜெயலலிதா அம்மையார் நடித்து திரைப்படத்துறையில இருந்து எம்ஜிஆருடன் கட்சியில இணைந்து பணியாற்ற பிறகு அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னா, அண்ணாதுரையும் திரைப்படத்துறையில இருந்தவர் தான், கலைஞரும் திரைப்படத்துல இருந்தவர் தான். ஆனால் எதுக்கு இதை சொல்றேன்னா, திருமாவளவன் அவர்களை சொல்லக்கூடிய அவருடைய கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட முறை கருத்துக்களா இருந்தாலும் அவர் சொல்லல காரணம் என்ன, அவர் விஜய் அவர்கள் நேற்று வந்தார்கள், அரசு நாம் முதலமைச்சர் என்றால், இதே உங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியிலும் ஆரம்ப காலத்தில் தொண்டர்களுடைய லட்சியம் இருக்குதா இல்லையா, எப்படியாவது நமக்கு ஒரு முதலமைச்சர் ஆனா என்ன என்று கேட்கிறாங்க. இப்ப அந்த தாக்கம் 2021க்கு பிறகு விடுதலை சிறுத்தையினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருந்து மேல்மட்ட தலைவர்கள் வரைக்கும் மனதிற்குள் எங்களுக்கு திமுகவில் ஏன் கூட்டணியில் ஆட்சி தரக்கூடாதா, கூட்டணியில் பங்கு தரக்கூடாதா, ஏன் 2 ரிசர்வேஷன் தொகுதி தான் தர வேண்டுமா, ஒரு காமன் தர வேண்டும் தரக்கூடாதா என்றெல்லாம் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆதவர்ஜனுக்காக ஒரு தொகுதியை கேட்டு பிரச்சனை ஆகி அதெல்லாம் எவ்வளவு கதைகள் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. ஆகவே விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு அவர்கள் தொண்டர்களை ஏத்துக்கிறாங்க. மக்கள், அதாவது முதலமைச்சர் யார் என்பது திரைப்படத்துறையில் முதலமைச்சராக நடிக்கலாம், ஆனால் நிஜமாக தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்கள் ஓட்டு போட்டு அதன் மூலம் வெற்றி கண்டால் தான் முதலமைச்சர் ஆக முடியும். ஆகவே நிஜம் என்பது வேறு, டூப் என்பது வேறு. நடிகர் விஜய் அவர்கள் டூப்பாக இருந்து திரைப்படத்தில் நடிச்சு அவர் நடிச்சாரு, அது டூப்ளிகேட் வேஷம் போட்டோம்னா முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் மீசை வைத்தவன் எல்லாம் பாரதியம் அல்ல, கண்ணாடி வைத்தவர்களாம் லேனா தமிழ்வாணன் அல்ல என்பது சொல்றது போல, மக்கள் யாரை எங்கே எப்படி எந்த இடத்தில் செய்ய வேண்டும், அதற்காக ஓட்டுகளை எப்படி வாங்க வேண்டும், மக்களின் மனதுகளை எப்படி கவர்வு செய்ய வேண்டும் என்றுதான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பீகாரை யாரை பாப்பான்னு சொல்லுகிறாரோ பீகாரை சேர்ந்த ஒரு பார்ப்பனியரை வைத்துதான் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு தேவையான மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக திட்டங்களை வழிவகுத்து 588க்கு மேல தேர்தல் வாக்குறுதி பொய்யான வாக்குகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சி கட்ட அமர்ந்துள்ளார்கள். ஆனால் அதே போல் இந்த ஆண்டில் 2025 கடைசி பட்ஜெட் என்பதற்காக தான் சட்டமன்றத்தில் போடப்பட்ட அனைத்து அந்த பட்ஜெட் திட்டங்களும் தேர்தல் வாக்குறுதியான ஒரு நிலைப்பாடு தான் உள்ளது என்பதை இன்று எதிர்க்கட்சிகள் பேசுகின்றார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியான நிலைப்பாடு உள்ளதுதான் சட்டமன்றத்தில் தேர்தல் வாக்குறுதியாக தான் அந்த பட்ஜெட்டை போட்டுள்ளது என்பது எங்களுடைய போன்றவர்களுடைய கருத்து. ஆகவே திருமாவளவன் அவர்கள் நேற்று வந்தவர்கள் சொல்லியிருந்தா அது தவறான கருத்து. காரணம், உங்களுக்கு இருக்க எண்ணம், நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியுடன் திமுக கூட்டணி இருக்கிறீர்கள், எம்எல்ஏ பெற்றுள்ளது, எம்பிக்களை பெற்றுகள், உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது, மக்கள் மத்தியில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்க விடுதலை சிறுத்தைனா எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆகவே அணிகள் அவர் இன்னொரு சொல்லாரு, நாங்கள் ஒருபோதும் ஓட்டுக்காகவோ சீட்டுக்காக அணி மாற மாட்டோம். அது தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் பொறுத்தவரையிலும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகையனும் அல்ல. காரணம் என்னவென்றால், கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி, ஒரு சட்டமன்ற தேர்தலும் பிஜேபியுடன் கூட்டணி. அந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி என்பது மத்தியில் பிரதமர் வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற போது திமுகவில் இருந்த எத்தனை அமைச்சர்கள் அதுல பங்கு பெற்றாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் அது மதவாதியா தெரியலையா? அன்னைக்கு மதவாதம் அல்ல, இது மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய அமைப்பு என்று தன்னுடைய முரசொலி பத்திரிகையிலே கலைஞர் எழுதினது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண சூழ்நிலைகள், அதனால பிஜேபியை எதிர்த்தால்தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்ற திமுகவுடைய கட்டாய நிலை தள்ளப்படும் காரணத்தினால்தான் பிஜேபி மீது வெறுப்பான ஒரு பேச்சை பேசினால்தான் மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் திமுக தள்ளப்பட்டுள்ளது. ஆகவே தான் பிஜேபி மதவாதி என்று பிஜேபி சொன்னால்தான். காரணம் என்றால், இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுக எடுத்து நீங்க ஒன்னும் ஆக போறது கிடையாது. அப்ப சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும்னா ஒரே அவங்க கையில் எடுத்திருக்க அம்பு என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை வச்சுதான் அவங்க நிற்கிறாங்க. ஆகவே திமுகவை மட்டுமல்ல, திமுக கூட்டம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளையும் பிஜேபி எதிர்த்தால் தான் அவர்கள் அங்க நிற்க முடியும். அதைத்தான் அண்ணன் திருமாவளவன் மறைமுகமாக சொல்லி காட்டுகின்றார். சார், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இந்த டாஸ்மாக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கும் போது
என்ன வீட்ல உட்காந்துட்டு ஸ்கூல் பண்ற பசங்க மாதிரி பாலிடிக்ஸ் பண்றீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் மாதிரி, வெளியில வாங்க, நடிகளை இப்ப சுற்றி வந்து நீங்க பேசுற பாலிடிக்ஸ் கிடையாது, களத்துக்கு வாங்க விஜய்ன்னு இதே விஜய் பேசியிருக்காரு. நீங்க திரும்ப பேசினதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. சோ இப்படி இருக்கும்போது திமுக விஸ் பாஜக. திமுக அந்த மாதிரியான ஒரு நரேஷன் போயி, இப்ப வந்து அண்ணாமலை விஸ் விஜய். ஆ திருமா விஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன இந்த ஊடகங்களோ இல்லைன்னா தாவேக்காவோ செட் பண்றாங்களா? அதாவது அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நேற்று பாஜக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் உள்ள பல தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. போராட்டத்துக்கு வெளியில் வந்த பல பெண்களை எல்லாம் கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்து அடைத்து வைத்திருக்கின்ற போது, திருமண மண்டபத்தில் அடிப்படை அந்த கழிவறையில் கூட இல்லாத பல திருமண மண்டபங்கள் உள்ளது. அதுல பல பெண்களுக்கு வந்து வந்து பல உபாதைகள், பல நோய் வந்து உடம்பு சரியில்லாத போனதெல்லாம் அந்த கோவத்துல தான் அண்ணாமலை கார்த்திக் என்ன சொன்னார்னா, இனிமேல் தான் நீங்க அண்ணாமலையுடைய மறுபக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. நாங்கள் காவல்துறையை தெய்வமாக பார்க்கின்றோம். நாங்கள் மட்டும்தான் காவல்துறை திட்டாமல் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியுமே காவல்துறை திட்டுகின்றது. ஆனால் எங்களிடம் நீங்கள் இப்படியா ஒரு கண்ணியமாக நடக்க வேண்டாமா? காரணம் என்றால் நீங்கள் திமுக ஆட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளீர்கள். ஆகவே திமுகவினுடைய ஒரு பிரிவாக ஒரு இதர பிரிவாக நீங்கள் செயல்பட்டது போலதான் இருக்கின்றது என்று சொல்றாரு. இப்போ நீங்க கேட்டீங்க விஜய் அவர்களா அண்ணாமலை அவர்களா? இதற்கு நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு விஜய் அவருடைய கட்சி வந்து போற போக்கு, அவங்க அறிக்கைகள் செயல்பாடுகள்லாம் வீட்டுக்குள்ள இருந்தே ட்வீட் பண்ணி இதெல்லாம் பார்த்தோமேனா திமுகவுக்கு ஒரு பீப் டீமாக இருக்குதோ என்ன உள்ள நிலைப்பாடு இருக்குது. என்னுள்ள அது உண்மையாக இருக்கலாம் கூட நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து கொடுக்கிற அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்து திமுகவுடைய மனநிலை எப்படியோ அதே போல ஸ்கேன் ஸ்டேட்மெண்டாக தான் இருக்குது தவிர்த்து மக்களுக்கு பலனுள்ள மக்கள் நம்பக்கூடிய களத்தில் வர வேணும். அதாவது ஒரு கபடி விளையாடக்கூடியவன் வந்தால் களத்தில் விளையாடணும். எந்த விளையாட்டாக இருந்தாலும் களத்தில் விளையாட வேண்டும். இது ஆன்லைன் விளையாட்டு மாதிரி ஆன்லைன் ரம்மி விளையாட்டு நடக்குது சொல்லுங்க. ஆகவே விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது, 39 நாடாளுமன்றம் இருக்குது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அடிப்படை பிரச்சனை என்ன? அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இவர் ஆய்வு பண்ணுங்க. அரசாங்கம் நடத்தக்கூடிய அங்கன்வாடி, சமூக நலத்துடைய அங்கன்வாடியில் போய் பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, பிள்ளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் கழிவறைகளை போய் பாருங்க. அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கட்டமைப்பு பெஞ்ச் இருக்கா, ஃபேன் இருக்குதா, கழிவறை எல்லாம் ஒழுங்கா இருக்குதா, அவங்க பேசிக் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா, சத்துணவு ஒழுங்கா போடுறாங்களா என்பது நீங்கள் ஒரு நடிகர், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது நீங்கள் ஆய்வு பண்ணல, எந்த தப்பும் கிடையாது. வந்து அண்ணாமலை அவர்கள் ஊழலுக்கு எதிராக இன்னைக்கு தெருவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும் போதுதான் காவல்துறை கைது செய்கின்றது. திமுக அரசு வந்து ஐயோ பலத்துல வராங்களேன்னு பயந்து அவங்க ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்றாங்க. அதே போல் பொது வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள் மக்களுடைய மனநிலையை ஸ்கேன் எடுக்க வேண்டும். அதே தான் அண்ணாமலை சொல்லிக்கிறார். வீட்டில இருந்து அறிக்கை பண்ணதுக்கு செய்து அறிக்கை தயாரிச்சு கொடுத்தா அது போதாது. அது என்ன ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுறதா இல்ல, களத்துல வரணுங்க. களத்துல வந்து நீங்க அரசு பேருந்து நிலையத்துல வந்து பாருங்க. அரசு பேருந்து நிலையங்களில் கழிவறை இருக்குதா, அடிப்படை தண்ணி வசதி இருக்குதா? எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு 8 கோடி மக்களும் தமிழ்நாட்டுல சொல்லா துயரங்கள். இன்னைக்கு எந்த நீங்க வந்து சாதாரண ஒரு வில்லேஜ் ஆபீஸ்ல இருந்து, ஆர்ஐ ஆபீஸ்ல இருந்து, தால்சார் ஆபீஸ்ல இருந்து, ஆர்டிஓ ஆபீஸ்ல வரைக்கும், டிஆர்ஓ ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ்ல பொதுமக்கள் தன்னுடைய கோரிக்கைகளை மனுக்கள் மூலம் கொடுத்தால் கூட அந்த கோரிக்கைகள் அனைத்தும் குப்பையில தேடி போகுது. ஏன் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கல? பேசிக்கலா அதை நீங்க கேளுங்க. நீங்க அறிக்கையா கொடுங்க, மக்களை சந்திங்க. பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் திரட்டி இன்னைக்கு சீமானவர்கள் ஒரு களப்புறல இருக்கிற காரணம்னா அவர் போராட்டம் நிப்பார் தோற்பார். அவரே சொல்றாரு, நான் பாருங்க என் கூட வந்தா நான் தெரியாத நிற்பேன், எனக்கு தோல்விதான் மிச்சம், என்னைக்காவது நான் வெற்றி பெறுவேன். நான் காரணம் நான் கொள்கையோடு நிற்கிறேன், கொள்ளை அடிப்பவருடன் நான் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி 6வது ஆண்டு நிறைய விழாவில் அவர் என்ன பேசுறாரு? நான் வந்து கொள்கையோடு நிற்கின்றேன், என்ன பார்த்து செயலுக்காக நீங்க ஏன் கூட்டணி வச்சு நிக்க இல்லையான்னு. கூட்டணி நிக்க கூட யார் நிக்கிறாங்க? கொள்ளை அடிக்க வேண்டிய நோக்கத்தில் மக்களுக்கு எதையுமே செய்யாமல் தங்களுடைய குடும்ப வளனை பெருக்க வேண்டும் என்று நிற்கின்றார்கள். நான் சமூகத்துக்காக நிற்கின்றேன், மக்களின் நலனுக்காக நிற்கின்றேன் என்று அண்ணா சீமானவர்களை சொன்ன வார்த்தையாவது விஜய் அவர்கள் அந்த வார்த்தையில் 10% சொன்ன கூட மக்கள் அவரை நம்புவார்கள். ஆகவே தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலையா விஜய் என்ற ஒரு நிலைப்பாடு வர காரணம் என்ன? இது அனைத்தும் அதாவது விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற ஆர்குமெண்ட் திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும். காரணம் திமுக சார்பில் இன்றைக்கு வந்து பல அமைச்சர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க பிஜேபி எதிர்த்து.
அதே பிஜேபி எதிர்த்து அறிக்கை கொடுக்கிறது. திமுக பல 4-5 அமைச்சர்கள் அதுக்குன்னு பிஜேபிக்கு தலைமையை எதிர்த்து அறிக்கை கொடுக்கிற 2-3 அமைச்சர்களுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ரெடிமேடா இருக்கிறாங்க. 3 மணிக்கு இவங்க அறிக்கை கொடுத்தாங்கன்னா 4 மணி அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. இப்படி தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் போயிட்டு இருக்குது. சோ அண்ணாமலை சொன்னது போல் 2026 வரையிலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியினுடைய அவலங்களையும் மக்களோட செயல்பாடுகளை நான் தொடர்ந்து தோலித்து காட்டுவேன். இது மக்களுக்காக சொல்கிறேன் தவிர்த்து எனக்காக ஒருபோது இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே அண்ணாமலை சொல்வதில் 10% செவி கொடுத்து கேட்டு விஜய் அவர்களும் களத்தில் இறங்குங்கள். நீங்க களத்தில் இறங்கினாதான் உங்களுக்கு இப்போ வெயிலுடைய தாக்கம் நிழல்ல போயிதுன்னாதான் தெரியும். ஆகவே தான் அந்த வெறும் ஏசி காத்துக்குள்ள உட்காந்துட்டு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்க இருந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்கும்போது அது அறிக்கை அல்ல. அதுக்கு மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது நடிப்பு அல்ல. நடிப்பு என்பது திரைப்படத்துறையோடு வைத்துக் கொள்ளுங்கள். நிஜமாக நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்களை சந்தியுங்கள், மக்களை களத்துக்கு சந்தியுங்கள். அதுதான் என்னுடைய கருத்துங்க. சரி சார். சார், மக்களை களத்துல சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. விஜய் தான் சந்திச்சிருக்காரு, கள்ளச்சாராய மரணத்துல சந்திச்சிருக்காரு, பரந்தூர் ஏர்போர்ட் விஷயங்கள்ல பார்த்திருக்காரு மக்களை. தொடர்ந்து புத்தக விழா அதெல்லாம் வராரு. அவர் எப்பவுமே ஒரு மாதிரி கொஞ்சம் ரிசர்வ் டைப். இப்பதான் அரசியலுக்கு வெளில வராரு. இதுக்கு மேல நீங்க என்ன மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? வெளியில நீங்க கேட்கிற கேள்வி கரெக்டா ஏற்புடைய கருத்தை தான் இருக்குதா? நான் ஒரே சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா நிலைவரும் ஏற்படுத்தினாரு. கடைசியில் அவர் திடீர்னு மனமாறி நான் நடத்தலன்னு சொன்னாரு. அதே போல அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எங்கேயாவது ஃபீல்டுக்கு நிற்கிறாரா? இல்லை. ஏதாவது பொது நிகழ்ச்சி கூப்பிட்டா வருவாரு. ஷூட்டிங் நடந்தா வெளிநாடு போவாரு, இமயமலைக்கு போவாரு, ஏர்போர்ட்ல போறாரு, நிகழ்ச்சியில போறாரு, ஹைன்னு சொல்லுவாங்க. பிரஸ்காரங்க ஏதாவது கேட்டா பதில் சொல்லுவாரு. அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. இசைஞானி இளையராஜா அவர் டெல்லிக்கு நிகழ்ச்சிக்கு போறாரு. அவரை எல்லாருமே தெய்வமா வணங்குறாங்க. எங்க தின்னாலும் அவரை ஒரு போட்டோ எடுக்கணும் ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஒரு போட்டோ எடுக்கணும் ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவர்கிட்ட யாருமே ஏன் பொதுமக்கள் கேட்கணும்? அவர் பொது வாழ்க்கையில வரல. அவர் ஒரு இசைத்துறையில இருக்கிறாரு. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக இந்திய அரசு அவருக்கு மிகப்பெரிய பதவி, எம்பி பதவி கொடுத்தாங்க. காரணம் அவர் அரசியல் அவர் பிஜேபி சேர்ந்தார் இல்லையே. பிஜேபி ஜனாதிபதியாக விரும்பி அது ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மாதிரி கொடுத்து அவங்க வச்சிருக்காங்க. காரணம் அவருடைய சேவை நாட்டுக்கு தேவை. ஒரு பெரிய ஆன்மீக சிந்தனையுள்ள ஒரு இசைஞானிக்கு அதற்கான மரியாதை இந்திய அரசு, மத்தியில் உள்ள பாஜக அரசு அவர் கொடுத்துள்ளது. அவரை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா விஜய் பொது வாழ்க்கையில வந்திருக்காரு. நீங்க பொது வாழ்க்கையில வந்துகிட்டு ஹோட்டல்ல வீட்டுல உட்காந்துட்டு ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு 2 பிளேட் பிரியாணி கொண்டு வா, 2 சிக்கன் 60 கொண்டு வா, 2 பாங்கோடி பண்ணி கொண்டு வந்தா அல்ல. பொது வாழ்க்கையில் வந்தால் இன்பம் துன்பம் அடி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இது பண்றாங்க. எத்தனை அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு கலைஞர் ஒரு முதலமைச்சர் அவருக்கு தியாகங்களை எவ்வளவு பிரச்சனையை அவர் மேற்கொண்டிருக்காரு. சிறைவாசம் எவ்வளவு பிரச்சனைகள் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு அவமானங்கள், கலைஞர் எவ்வளவு அவமானங்கள், நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் சிறைச்சாலை இருந்தாரா இல்லையா? ஏன் குஜராத் முதலமைச்சர் இருக்கின்ற போது நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சர் இருக்கின்ற போது அமெரிக்க அரசு வேண்டாம் என்று சொன்னார். வரக்கூடாது, உங்களுடைய விசாவை பிளாக் தடை செய்வோம் சொன்னார்களா இல்லையா? அதே எந்த அரசாங்கம் குஜராத் முதலமைச்சர் இருக்கின்ற போது வேண்டாம் என்று சொன்னதோ, இந்த பாரத பிரதமர் மோடி அவர்களை எந்த நாடு வேண்டாம் என்று சொன்ன அந்த நாடு இன்னைக்கு சிவப்பு கம்பளம் எடுத்து வருவதற்குரிய காலங்கள். காரணம் என்றால் நீங்க நல்லது மக்களுக்கு செய்தால் உலகம் உங்களை பாராட்டும். அதுதான் இன்னைக்கு நான் இந்த கதையை சொல்றேன். அதே போல் விஜய் அவர்கள் நீங்க சொல்றது எல்லாமே இப்பதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வது போலையும் இளையராஜா அவர்கள் சொல்வது போலதான் இருக்கலாம். நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்தால் மக்களை சந்தியுங்கள். நீங்க ஒரு நிகழ்ச்சியில போறீங்கன்னா அது ஒண்ணு மக்களை மனமாற நீங்க சந்திக்க வேணும். அதாவது இந்த எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாரு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி, சின்னம் சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அதை கேட்கும் போது பிள்ளைகள் மாற்று சிந்தனை உள்ளவர்கள் கூட ஐயோ நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், திருடாதே பாப்பா திருடாதேன்னா ஐயோ அப்ப பிள்ளை நினைக்க நம்ம தவறு செய்யக்கூடாதுன்னு. ஆனா தமிழ்நாட்டில் அன்னைக்கு அதுதான் நடக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு மறைக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு இன்னைக்கு எவ்வளவோ நடக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? ஆகவே பாடல்கள் கூட மனித வாழ்க்கைக்கு பொருத்தமாகவும் மேட்சிங்காகவும் தன்னை திருத்திக் கொள்வதற்காகவும் தன்னை மன தூய்மைப்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு எல்லாமே. ஆன்மீகத்துல கூட நீங்க பார்க்கலாம். காலையில இன்னைக்கு நிறைய கோயில பார்த்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு ஹிந்து கோயில சுப்பிரபாதம் போடுவாங்க. என்ன சுப்பிரபாதம் போடுவாங்க?
கோசலை குமாரா ஸ்ரீராமா பொழுது புலர்கின்றதே, தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தொருள் புருஷோத்தமா, எழுந்தொருள் எழுந்தொருள் ஸ்ரீ கர்ண கோடியேந்தும் கோவிந்தனே, சுழலும் உலகம் யாவும் சுமக்கும் தாயே, திருமால் மார்பில் செல்கார செல்வினை கேட்கும் போது இந்துக்கள் அந்த ஆன்மீகம் காலில் எந்திரிச்சும் போது அப்பா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதே நீங்க ஒரு கிறிஸ்தவ பாட்டுல பாடுறீங்கன்னா, ஆதவன் உதிக்கும் என்கேளுவீர் நம் ஆண்டவன் தோன்றி விட்டார், தேசு ஆண்டவன் அது கிறிஸ்தவ மதத்தோட நம்பிக்கை. அதே இஸ்லாம்ல நீங்க பாருங்க, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவது. இது எந்த மதமா நம்ம எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு அவருடைய மத குருமார்கள் தெய்வங்கள் சொல்ற பாடல் எப்படி நம்பிக்கை உள்ளதோ அதே போல் நாட்டை ஆளக்கூடியவர்களிடம் மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு மக்கள் மத்தியில் சுமைகளை ஏற்றிக்கொண்டு உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு ஊட்டிட்டால் அதுக்கு யார் என்ன பொறுப்பாக முடியும்? இதைத்தான் அண்ணாமலை சுட்டிக்காட்டுகின்றார். திமுக அரசு நீங்கள் மக்களுக்கான ஆட்சி அமைக்கிறீர்களா, உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கான ஆட்சி அமைக்கிறீர்களா என்று கேட்டால் என்ன தவறு உள்ளது? இந்த கேள்வியை தான் அண்ணாமலை சொல்கின்றார். கேளுங்கள், நீங்க வாங்க என்று விஜய் கொடுக்கிறார்ல, வேற எந்த அதெல்லாம் உள்கருத்து எதுவுமே கிடையாதுங்க. சார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வர் அவர்களின் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற அந்த சொல்ல இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளி சுற்றி இருக்கிற எல்லாமே போலீஸ் அதிகமா இருந்ததை பார்க்க முடிந்தது, காவல்துறை. இதை தாண்டி அமைச்சர் சேகர் பாபு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இவர் முற்றுகையிடுவதற்கு காவல்துறை வரணுங்கிற அவசியம் இல்ல, திமுக ஒரு கடைக்கோடி தொண்டன் போதும், அவரே தடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் பொதுவாக எதிர்கட்சி இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தால் அதற்கான பதிலை இப்போ முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடும் கடந்த காலத்துல எத்தனையோ முறை தலைவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த தேதியில போலீஸ் போடுவாங்க, பந்தோபஸ்து போடுவாங்க. தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை எத்தனையோ அரசு ஊழியர் சங்கங்கள், எத்தனையோ விவசாய சங்கங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? சட்டசபையை நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுவோங்கிறா இல்லையா? அதே போல அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆனா அதே நேரத்துல அந்த அறிக்கையை நீங்க காவல்துறை மூலமாக தான் நீங்கள் அதை தடுத்தாற் கொள்ள வேண்டுமே தவிர்த்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்கள் ஆயுதம் கையில் எடுத்து போல ஆயிடக்கூடாது. சேகர் சொல்லிருக்காரு, இந்த நாங்க தொண்டனே போதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது தொண்டன் போறோம்னா நீங்க எதிர்கட்சியில வந்துருங்க, ஆளுங்கட்சியில இருந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களை மிரட்டுகிறது அர்த்தம். ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகின்றார், அதுக்கான வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். அதை விடுத்து கேட்டு நான் இங்க தொண்டன் போதுன்னா அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய தொண்டன் ஒருவன் போதும் என்றால் அப்ப இதனுடைய சூட்சமம் என்ன? அதே போல ரகுபதி சொல்லிருக்காரு, நீங்க வாங்க வந்து பாருங்க, நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதாவது அறிக்கை என்பது அண்ணாமலையையும் பிஜேபியும் எதிர்த்து அறிக்கை கொடுப்பதற்கு ஒரு 2-3 அமைச்சர்களை கரெக்டா ஒரு டேண்டபிள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. நீ இதை கொடு, நீங்க இந்த அறிக்கை கொடுங்கன்னு சொல்றது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மக்களை ரசனிக்கப்படுகிற வார்த்தை அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களையும் அந்த கட்சி தொண்டர்களையும் மிரட்டும் தோணியில் உள்ளது என்றால் இதன் பேர் தான் ஜனநாயகமா? சொல்லுங்க. ஆகவே அண்ணாமலை சொல்லுன்னா அது நீங்க சட்டப்படியாக காவல்துறை மூலமாக நீங்க பாதுகாப்பு கொடுத்து அதை தடுக்கணுமே தவிர்த்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தான் எல்லாமே ஆயுதங்களை கையில் எடுத்து அடிக்க போறது மாதிரி அது சரியான ஒரு நிலைப்பாடு இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் ஆட்சியில இருக்கீங்களா, நல்லது செய்யுங்க, மக்களுக்கான பணியை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறதையும், ஆட்சி உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே எதிராக நின்று எதிர்கட்சிகளாக தன்னுடைய கருத்தை சொல்பவர்களை எல்லாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டுறீங்கன்னா அது ஆட்சி செய்பவர்களுக்கு அழகா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.